Welcome to Don Bosco Oligati, a center for career guidance, training, and job placement for the past 29 years. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஸ்காலர்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது அண்ணல் அம்பேத்கர் அயல் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் 2026-27க்கான ஆண்டுக்காக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா May 5 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து June 6 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்காவது உயர்கல்வி படிக்கணும், நான் ஆதி திராவிடர் பழங்குடி மக்கள் உயர்கல்வி படிக்கணும்னா இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட ஓவரால் க்ரைட்டீரியா இது எப்படி ஒரு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடி மக்கள், அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து முதல்ல கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் திட்டம் வழியாக தான் முழுக்க இது வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன் இது கொண்டு வந்தாங்க, ஒரு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகும்போது இப்போ உயர்கல்வியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வெளிநாட்டு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு இருந்தும் பண வசதி இல்லாதனால ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆதி திராவிடர் கொண்டு வந்த ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இது, இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அண்ணல் அம்பேத்கரோட ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு திட்டம் அமைச்சிருப்பாங்க, இது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆதி திராவிடருக்கும் பழங்குடி மக்களுக்கும், தென் கிறிஸ்துவர் ஆதி திராவிடராக மாறினவங்க, அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிசி 3 கேட்டகரியில் சொல்லுவாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் பெனிஃபிட்ஸாக அமையும். ஸோ இவங்க யாரெல்லாம் க்ரைட்டீரியா எலிஜிபிள் பார்த்திங்கன்னா, அவங்களோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 8 lakhsக்குள்ளே இருக்கணும். 8 lakhsக்குள்ளே இருந்தாங்கன்னா முழு உதவி தொகையும் பெறுவாங்க. அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கும்போது முழு உதவி தொகையும் பெறுவாங்க. அதுவே 8 lakhs தாண்டி 12 lakhsக்குள்ளே இருந்தால், இன் பிட்வீன் 8 lakhs to 12 lakhsக்குள்ளே இருந்தால் பாதி உதவி தொகையாவது அட்லீஸ்ட் பெறுவாங்க. ஸோ இதில் வந்து சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது, யாரெல்லாம் படிக்கலான்னு பார்க்கும்போது ஏஜ் லிமிட்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிஜி டிகிரி அங்கே போயிட்டு வெளிநாட்டில் போய் பிஜி டிகிரி பண்ணணுன்னா 35 yearsக்குள்ளே இருக்கணும். அதுவே வெளிநாட்டில் போய் பிஹெச்டி முனைவர் பட்டம் அது மாதிரி படிக்கணும்னா 40 yearsக்குள்ளே இருக்கணும். ஸோ அது மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பல்கலைக்கழகமும் அவங்க எப்படி யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி, அதாவது QS வேர்ல்ட் ரேங்கிங் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு பிரகாரம் தான் எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை எடுத்திருப்பாங்க. தென் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பிஜி டிகிரி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 60% இருக்கணும், மினிமம் 60% எடுத்துருக்கணும் யூஜியில் அவங்க. தென் முனைவர் பட்டம் பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பிஜியில் வந்து அவங்க 60% பண்ணி எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இந்த உயர்கல்வி திட்டம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஆப்ட் ஆகுமானா எல்லாருக்குமே ஆப்ட் ஆகாது. மெயினாக பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி தென் எஸ்சிசி, அதாவது கிறிஸ்துவர் வந்து ஆதி திராவிடருக்கு வந்து மாறினவங்களாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு, இது என்னென்ன க்ரைட்டீரியா இதெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக வந்து இது அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு, இது தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்க மாணவர்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முடியாது. ஒன்லி தோஸ் ஆர் இன் தமிழ்நாடு. ஏன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது தமிழ்நாடு மாணவர்களுக்காக தான் மெயினாக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு வரும்னு பார்த்திங்கன்னா, டோட்டலாக 36 lakhs இந்த ஸ்காலர்ஷிப் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 36 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நான் சொன்னபடி தான் 8 lakhsக்குள்ளே இருந்தீங்கன்னா 36 lakhs ப்ரொவைட் பண்ணாங்க. அதுவே 8 lakhs to 12 lakhs இருந்தால் அதில் பாதி அமௌண்ட். தென் ஓகே, காலேஜ் சார்ஜஸ்லாம் எப்படி பார்த்துப்பாங்கன்னா, காலேஜ் சார்ஜஸ் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் த காலேஜ் சார்ஜஸ். தென் அங்கே போயிட்டு வர ஃப்ளைட், போகிறதுக்கும் ரிட்டன் ஃப்ளைட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வில் டேக் கேர். தென் அங்கே உணவு தங்குறதுக்கு, தென் அக்கமடேஷன், ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் இந்த ஸ்காலர்ஷிப்புக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு. தென் இந்த ஸ்காலர்ஷிப்போட அடிப்படை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, TNAWD scholarship.in அந்த வெப்சைட்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். அண்டு டேட்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. May 5 வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டே ஸ்டார்ட் ஆச்சு. தென் இதோட எண்டு பார்த்திங்கன்னா June 6, அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும் போவோம்னா, லாஸ்ட் மினிட் போனீங்கன்னா சர்வர் வந்து டவுன் ஆகிடும் அண்ட் க்ராஷ் ஆகக்கூட இதாக இருக்கும். ஸோ ஏர்லியஸ்ட் இஸ் த பெஸ்ட். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இதை வீடியோ பார்த்துட்டீங்க, இன்னிலேருந்து 1 weekக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எப்படியாவது அப்ளை பண்ணிடுங்க. தென் இதில் என்னென்ன உங்களுக்கு ஆவணங்கள் வேணும்னு பார்த்திங்கன்னா, ஆஃபர் லெட்டர், அந்த காலேஜ்லேருந்து படிக்கலான்னு வந்திருக்க ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வேணும்.
தென் பாஸ்போர்ட் வேணும், தென் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாம் அங்கே நடத்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்லையுமே நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இது ஓவராலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது மாதிரி வந்து நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. நிறையா ஸ்காலர்ஷிப் வந்து நிறையா ஆப்ஸ்லேருந்துமே இருக்குது. பட்டி ஃபார் ஸ்டடி அது மாதிரி நிறையா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அது மாதிரி நிறையா ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனல். இது மாதிரி மோர் வீடியோஸுமே நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். இந்த ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டேன். இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா கூட டீட்டெயில் லிங்க் அப்படின்னு கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்கு லிங்க்குமே சென்ட் பண்ணுறேன். For more videos, kindly subscribe Don Bosco Ligati YouTube channel. Thank you.